ஓம் சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை ராசி பலன். இன்றைக்கு சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ஏனென்று கேட்டீங்களால், இந்த தேய்பிறை சந்திரன் அல்வாக உங்களுக்கு பெரிதாக வேலை செய்யாது. 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் உங்களுக்கு வாய்வார்த்தையில் சற்றிய பலனை கொடுக்கக்கூடியதாகும். அதேபோல் 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு சற்று லாப பலனை கம்மியாக கொடுக்க நாளாக இந்த நாள் திங்கட்கிழமையாகும். கடன் வாங்க வேண்டாம் என கடனாக உங்களுக்கு பெரிய மேசராசிகளுக்கு பெரிதாக 3 நட்சத்திரங்களுக்கும் ஆகிவிடும். என தேய்பிரை நட்சத்திரன் சந்திரனும் குருவும் இருப்பதால் சந்திர யோகம் என்று சொல்லப்படும். அது தேய்பிரை அது வேலை செய்யாது. குருச்சந்திர யோகம் வேலை செய்யாது. அதனால் உங்களுக்கு மேசராசிக்கு பெருமாள் கோயில் செல்லுங்கள். சிறப்பாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை நல்ல நாளாக அமையக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதனால் குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிறதுனால் சஷ்டி இருக்கிறது. அதனால் முருகன் கோயில் சென்று வழிபடுங்கள். ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையும். ராசினியர்களே, உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனிலே இருக்கிறதுனால் இன்றை பார்த்து நடக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் ரொம்ப வாய்வார்த்தைகள் கம்மியாக போக வேண்டும். ஏன் என்று கேட்டால், சந்திரன் இப்போது குரு பகவான் கூட ரிஷபத்தில் இருப்பதனால், சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் லாப பலனை அதிகமாக கொடுக்காமல் இருப்பால் இரவினை செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை நல்ல நாளாக ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் ஆகும். மிதுனராசி நேயர்களே, மகராசி நேயர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அது குரு இருப்பார். குரு அஸ்தங்கம் அடைந்து இருப்பார். ஏனென்று கேட்டிங்கனால், குரு எப்பொழுதுமே ரிஷபத்திலிருந்து அஸ்தங்கம் அடைப்பார். ஏன்னா தேய்பிரை சந்திரனால் லாப பலன் அதிகமாக கொடுக்க மாட்டார். இருக்கும் தொழிலே செய்யுங்கள். நல்ல விதமாக குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இறைவனை வணங்குங்கள். பெருமாளை ஆலயம் சென்று வணங்குங்கள். சிறப்பாக இந்த கடகராசி திங்கட்கிழமைக்கு நல்ல விதமாக நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சிம்மராசிக்கு தொழில்ஸ்தானங்கள் அதிகமான வலுவாக காணப்படும். அதனால் இருக்கும் தொழிலை அதிக செய்யுங்கள். புதிதாக தொழில் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமத்தில் இருந்தனால் சற்று பார்த்து நடக்க வேண்டிய நாளாக இந்த திங்கட்கிழமை இருக்கும். கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். கடன் வாங்கினால் உங்களால் கட்ட முடியாது. சிம்மராசி நேயர்களே, ஏனென்று கேட்டேன், 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பால் பலனை சற்று மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதனால் சூரிய பகவானை இரட்டிப்பு பலனாக கொடுப்பார். கொடுத்தாருன்னா அதை என்னப்பா இன்றைக்கி கடன் ஆயிடுச்சுன்னு சிம்மராசிகள் நினைக்க வேண்டாம். பகவானை பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை நல்ல நாளாக அமையும். சூரிய பகவான் உங்கள் கண்ணியிலே இருக்கிறார். கேதுவும் அங்கே இருக்கிறார். சந்திரன் உங்கள் இடத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் லாப பலனை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். லாபம் வேண்டாம். இருக்கும் தொழிலை அதையே பாருங்கள். சித்திரைக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. அதனால் ஆலயம் சென்று பெருமாள் கோயில் செல்லுங்கள். திருப்பதி சென்று வாருங்கள். சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திங்கட்கிழமையில் கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா கடன் உங்களால் கட்ட முடியாது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். அதேபோல் தேய்பிறை சந்திரில் அது வேலை செய்யாது. ஏனென்று கேட்டால், ராசிநாதனுக்கு சித்திரை நட்சத்திரம் பயணிக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால் இந்த குருச்சந்திர யோகம் யாருக்குமே வேலை செய்யாது. பொதுவாக கன்னிராசி நேயர்கள், துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதனால் வாய் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். செய்யும் தொழிலே கவனமாக பாருங்கள். லாபம் நல்ல நாளாக இருக்கும். ஏனென்று கேட்டால், சந்திரனும் குரும் இருப்பினால் குருச்சந்திர யோகம் என்று 8ஆம் இடத்துக்கு அதிகமாக லாபத்தை கொடுப்பார். திடீரென்று பணம் வரவு என்பவர். அதனால் உங்களுக்கு ராசிநாதன் சித்திரை நட்சத்திரம் சஞ்சாரிப்பால் சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரம் அளிக்கிறார்கள். அதனால் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால் பலனை மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை நம்பி ஏமாற வேண்டாம். ஆலயம் செல்லுங்கள், இறைவனை படுங்கள். இதேபோல் உங்களுக்கு நல்ல நாளாக திங்கட்கிழமையும் கடன் மட்டும் வாங்காதீர்கள். இந்த திங்கட்கிழமையில் கடன் உங்களால் கட்ட முடிய சூழ்நிலையை கொடுக்க. ஏன் என்று கேட்டால், ராசிநாதன் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பதனால் அதுக்கு சந்திராஷ்டிரம நாள் இந்த குருச்சந்திர யோகம் அதிகமாக 12 ராசிகர்களுக்கு அதிகமாக வேலை செய்யாது என்பது உச்சிதமான ஒரு உண்மை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு இன்றைய நாள் திங்கட்கிழமை நல்ல நாளாக இருக்கும். கடன் மட்டும் வாங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்குது என்று ரிஷபராசிக்கு சொல்வார்கள். அதை நம்ப வேண்டாம். ஏன் என்று கேட்டீங்கன்னா, ராசிநாதன் அவன் அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் அஸ்தங்கத்தில் இருப்பார். அதனால் உங்கள் லாப பலனை இன்னைக்கு கொடுக்க மாட்டாராக பொதுவாக இருப்பார். இறைவனை வழிபடுங்கள். அதிகமாக இந்த நாள் இனிய நாளாக அமையக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் சந்திரனும் இருப்பதனால் உங்கள் ராசிக்கு சிமாராக தான் வேலை செய்யும். ஏன்னா 6இல் சந்திரன் இருந்தால் கெடுபலனை கொடுக்கக்கூடிய நாளாக ஆகும். அதேபோல் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால் தேய்பிறை சந்திரன் பலனை ரெட்டிப்பாக கொடுப்பார்கள். அதனால் ஆலயம் சென்று வழிபடுங்கள். இந்த நாள் திங்கட்கிழமையில் கடன் மட்டும் வாங்க வேண்டாம், கடனாக ஆகிவிடும். ஏனென்று கேட்டிங்கனால் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் பலனை ஒரு பலனை மாற்றி கொடுப்பார். சந்திர பகவான் ஒரு பலனை மாற்றி கொடுப்பார். அதேபோல் குரு பகவான் ஒரு பலனை மாற்றி கொடுப்பார். சந்திர யோகம் என்று பொதுவாக சொல்வார். சந்திர யோகம் இது வேலை செய்யாது. ஏனென்று கேட்டினால் சந்திரத்தில் ரிஷபராசியில் ரிஷபராசிக்கு அதிபதி என்ற சுக்கிர பகவான் அவர் சித்திரை நட்சத்திரத்தில் அஸ்தங்கத்தில் இருப்பதனால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பலனை கொடுக்க மாட்டார். ஆலயம் சென்று வழிபடுங்கள். இனிய நாளாக உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை அமையட்டும். ராசி நேயர்களே, 5ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு சஞ்சாரிப்பதனால் பெருமாள் கோயில் ஆலயம் சென்று வழிபடுங்கள். ஏன்னா குரு பகவானும் அங்கே இருக்கிறதுனால் சற்று குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அது ஆலயம் சென்றீங்கன்னா சிறப்படையும். புதிதாக தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம். இருக்கும் தொழிலே திங்கட்கிழமையில் பாருங்கள். ஆனால் முக்கியமாக கடன் மட்டும் திங்கட்கிழமையில் வாங்கிவிடாதீர்கள். இந்த வாழும் ஒருவரும் இந்த கடனை கட்டாமல் சிரமப்படுவீர்கள். அதேபோல் தொழில் செல்லுங்கள். நல்ல விதமாக உங்களுக்கு லாபக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதனால் சந்தோஷத்தில் போய் கடமை எங்கும் திங்கட்கிழமையில் வாங்கிவிடாதீர்கள். இந்த தேய்பிறை சந்திரன் அதிகமாக கடனாளி ஆக்கி விடுவார். ஏனென்றால் சூரியன் நின்று காலபுருஷத்தினுடைய 6ஆம் இடத்தில் கன்னியில் இருப்பதனால் சற்று வாய் வார்த்தைகள் கம்மியாக குடும்பத்தில் பேச வேண்டும். வெளிவட்டாரங்கள் பயர்த்தியாக வேண்டும். அதனால் எப்பவும் செய்யும் தொழிலை செய்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் திங்கட்கிழமையில் கடன் வாங்க வேண்டாம். இறைவனை பற்றி வழிவு செல்லுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு கடன் வாங்கி சிரமப்பட்டிருப்பீர்கள். மீண்டும் கடன் வாங்கினால் இந்த கடனை கட்ட முடியாமல் சஞ்சலம் அடைவீர்கள். அதனால் செய்யும் தொழிலே பாருங்கள். உங்களுக்கு லாபம் நல்ல நாளாக இந்த மீனராசிக்கு நல்ல விதமாக இந்த திங்கட்கிழமை அமையும் நாளாக இந்த நாள் அமையட்டும். பெருமாள் கோயில் செல்லுங்கள். ஆலயம் வழிபடுங்கள்.